சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் ஒருபோதும் இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றவே ஏற்றாதீர்கள். அது என்ன விளக்கு தெரியுமா? எலுமிச்சம் விளக்கு. எலுமிச்சம் விளக்குக்கு எலுமிச்சைக்கு பொதுவாக ராஜகனி அப்படிங்கிற பெயர் உண்டு. எலுமிச்சம் விளக்கு நம்ம எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கைக்கு ராகு காலத்தில் ஏற்றணும். அது துர்க்கைக்கு நம்ம ஒரு அசுரனை எப்படி துர்க்கை வதம் செய்தார்களோ அதே போல் நம்ம எலுமிச்சங்கனியை துர்க்கைக்கு நம்ம பலி கொடுப்பது போல் நமக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக துர்க்கைக்கு மட்டுமே ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு தான் இந்த எலுமிச்சங்கனி விளக்கு. இந்த எலுமிச்சங்கனியின் தோல் அரக்கனை தோலுரிப்பது போல் அதை தலைகீழாக திருப்பி அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றும்போது கெட்ட சக்திகள் அழியும், நமக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் இதை ஒருபோதும் நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்றக்கூடாது. குலதெய்வத்திற்கு எப்போதுமே ஒரு புது மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றலாமே தவிர இந்த தீபத்தை நம்ம குலதெய்வத்திற்கு ஏற்றுவது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. மேலும் நம்ம சேனல்ல பெண்கள் கட்டாயம் இந்த 2 குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே வராது அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே ப்ளே பட்டனில் லிங்க் இருக்குது, கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள். அதே போல் எலுமிச்சம் விளக்க ஒருபோதும் வீட்டிலும் ஏற்றக்கூடாது. ராகு காலத்தில் துர்க்கை இருக்கும் கோவிலில் துர்க்கைக்கு மட்டுமே ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த எலுமிச்சம் தீபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.